எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 3935 போஸ்ட்டுக்கு இப்போதைக்கு வந்திருக்கு. இது இன்னும் கூடுதல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அது டிஎன்பிஎஸ்சி அதை சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த வேகன்சி ரொம்ப கம்மி தான். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல 4 லட்சம் வேகன்சி இருக்கு அப்படின்ட்டு அரசு ஊழியர் சங்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல சத்துணவு அமைப்பாளர்கள், அப்புறம் சாலை பணியாளர்கள், இது மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஐசிடிஎஸ்ல வேலை செய்யக்கூடிய சமையலர், உதவியாளர், இப்போ கூட அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது போயிட்டு இருக்கு. ரேஷன் கடையில வேலை செய்யக்கூடிய கட்டுனர், இதுவும் கவர்மெண்ட் போஸ்ட்ல வர்றதுனால அந்த வேகன்சிஸ் அப்படின்றது நிறைய இருக்கு. ஆனாலுமே கூட ஒரு 80,000 வேகன்சிஸ் பக்கத்துல டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறதுக்கே வேகன்சி அப்படின்றது இருக்கு. ஸோ இது ஃபுல்லாக எல்லாத்துக்கும் பட்ஜெட் அப்ரூவல், ஃபினான்ஸ் அப்ரூவல் கிடைக்காதனால கொஞ்சம் கொஞ்சம் போஸ்டாக ரிலீஸ் பண்ணி பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த வேகன்சியை அதிகமாகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இப்போ 4000 வேகன்சி வருது அப்படின்னா ரொம்ப அதிகப்படுத்த மாட்டாங்க. ஒரு 2000 3000 வேகன்சிஸ் போல அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. எதனாலன்னா 2 காரணம். தேர்தல் ஒரு முக்கியமான காரணம். 2வது, இப்போ 2000 போஸ்ட் இருக்கக்கூடிய குரூப் 2A தேர்வு நடந்திருக்கு. அந்த தேர்வுல நிறைய பேர் செலக்ட் ஆவாங்க. அவங்க ஏற்கனவே இந்த குரூப் 4 வேலையில நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா கடைசியா நடந்த குரூப் 4 எக்ஸாம்ல பாஸ் பண்ண நிறைய பேர் இந்த குரூப் 2A எழுதியிருக்கிறாங்க. அப்படின்றப்ப எல்லாரும் அந்த போஸ்ட்டை விட்டுட்டு திருப்பி இந்த குரூப் 2க்கு வருவாங்க, 2A வருவாங்க. அப்ப அந்த வேகன்சிஸ் அப்படின்றது வரும். அதை அடுத்த ரெக்ரூட்மெண்ட்ல சேர்த்துருவாங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்லயே சேர்த்துருவாங்க. ஸோ அதனால இந்த எண்ணிக்கை கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ நம்பிக்கையோட படிங்க, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்ம வேகன்சிஸ் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு வாரம் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட இருக்கக்கூடிய 76 நாள்ல நம்ம 7 நாள் இழந்துடுறோம். ஸோ ஒரு நாளும் ஒரு மணியும் ரொம்ப முக்கியம். இன்னும் கூடுதல் காலம் போக போக ஒரு நிமிஷமும் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ அந்த நேரத்தோடைய மதிப்பை இப்ப இருந்தே நீங்க பயன்படுத்திக்கோங்க. என்னன்னா இன்ஃபேக்ட் ஒரு 2 மாசம் முன்னாடி நீங்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல நீங்க இருந்திருப்பீங்க இந்த குரூப் 4க்கு. இப்ப வேகமா நம்ம ஓடணும். முழு நேரமா வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேலையை முடிந்த வரைக்கும் சுருக்கி பார்த்துட்டு படிக்கிற நேரத்தை அதிகம் பண்ணிக்கோங்க. குறைஞ்சது 8 to 10 மணி நேரம் அப்படின்றது குறைஞ்சது படிங்க. இந்த காம்படிஷன் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, யாரு அதிகமான நேரம் இதற்காக படிக்கிறாங்களோ அவங்களதான் இந்த எக்ஸாம் ஒரு வேலைக்கு அனுப்பும். இல்ல நான் ரொம்ப கம்மியான நேரம் தான் படிக்கிறேன், என்னுடைய அன்றாடம் என்னை ரொம்ப பாடாப்படுத்துறது, என்னுடைய வேலையாகட்டும், என்னோட குடும்பமாகட்டும், அதற்கான நேரத்தை ஒதுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய நேரத்துல நான் ரொம்ப கடினமா ரொம்ப நேர்மையா உழைக்கிறேன் அப்படின்றதெல்லாம் இங்க பேச்சு கிடையாது. யாரு அந்த முழு நேரமும் அந்த ஒரு 10 மணி நேரம் 8 மணி நேரம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ இந்த தேர்வுக்கு நம்ம எப்படி படிக்கணும், ஸோ இந்த தேர்வு பத்தியான சில சுருக்கமான வரையறைகள் மட்டும் நான் இப்ப சொல்லிடுறேங்க. ஓகே. ஸோ இப்போ 3935 போஸ்ட்டுக்கு இப்ப நமக்கு கால்ஃபர் வந்திருக்கு. ஜூலை 12, 2025 இந்த தேர்வு நடக்க போகுது. ஓகே. 76 நாள் தான் இருக்கு. 76 நாள் ரொம்ப முக்கியம். முன்னாடி ஜூலை 13 அப்படின்னு அவங்க பிளானர்ல கொடுத்திருந்தாங்க. அது 12 அப்படின்னு மாத்திட்டாங்க. நான் பழைய வீடியோல கூட சொல்லியிருப்பேன் ஏன் சண்டேல இருந்து சாட்டர்டே மாத்தினாங்க அப்படின்ட்டு. இதுல ஜூனியர் அசிஸ்டன்ட், விஏஓ, டைபிஸ்ட், ஸ்டெனோ, சரிங்களா, ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், முன்னாடி ஜேஏ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்றது இப்ப ஜூனியர் ரெவன்யூ ஜிஓ போட்டு மாத்திட்டாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு கார்டு, சரிங்களா, டிரைவர் போஸ்ட், இது எல்லாமே இருக்கு. ஸோ எல்லா போஸ்ட்டுமே கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம போர்ட்ஸும் நிறைய இருக்கு. இப்போ ஸ்லம் போர்டு ஆகட்டும், அதுக்கப்புறம் லேபர் போர்டு, இது மாதிரி முக்கியமான போர்ட்ஸ், அதுக்கப்புறம் கமிஷன்ஸ், இது மாதிரி இது அரசு சட்டத்தினால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள், அதுல இருந்தும் கூப்பிட்டுருக்காங்க. டிஎன்இபியில பெரிய வேகன்சி இன்னுமே இருக்கு. கோர்ட் கேஸ் இருக்கிறதுனால அவங்க இன்னும் ஆட் பண்ணாம இருக்காங்க. ஆட் பண்ணியிருந்தா நிறைய ஆயிருந்திருக்கும். 4000 வேகன்சிஸ் டிஎன்இபியில மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. இதுக்கு சேலரி அப்படின்றது இப்ப 30,000 ரூபாய் சம்பளம் அப்படின்றது தராங்க. இது அதாவது வருஷத்துக்கு ஒரு 3 இன்க்ரிமெண்ட் இது அதிகமாயிட்டே போகும். உங்களுக்கு 3% பேசிக் இன்க்ரிமெண்ட் தருவாங்க. அது இல்லாம 2 டிஏ ஹைக் அப்படின்றது தருவாங்க. இப்ப 8th பே கமிஷன் வந்துருச்சு அப்படின்னா 1/1/2017 இருந்து 16 இருந்து உங்களுக்கு 2026 இருந்து 8th பே கமிஷன் அப்படின்றது இம்ப்ளாயிஸ் ஆயிடும். ஸோ அப்ப பே இப்ப 30,000 இருக்கிறது கிட்டத்தட்ட 40,000 ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ சொந்த ஊர்லயே 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல விஷயம். நீங்க சென்னையில போய் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கும் உங்க ஊர்லயே 15,000 18,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த வித்தியாசம் தான் இது. சேலரி குரூப் 4 லெவலுக்கு 40,000 அப்படின்றது பே கமிஷன் வந்ததுக்கு அப்புறம் மாறும். ஓகே. ஏஜ் நிறைய பேர் கன்சர்னா எடுத்துக்கிறாங்க.
அவங்க கொடுத்துருக்காங்க 34, 36, 32 அப்படின்றது எனக்கு இல்லை அப்படின்னா நீங்க 10th குவாலிஃபிகேஷனோட ஒரு கிளாஸ் அதிகமா படிச்சிருந்தாலுமே கூட 11th நீங்க படிச்சிருந்தாலுமே கூட ஏஜ் லிமிட் அப்படின்றது கிடையாது. சரிங்களா? 60 வயசு வரைக்கும் நீங்க எழுதலாம். உங்களுக்கு 60 வயசு பிறக்கிறதுக்கு இன்னொரு 8 மாசம் தான் இருக்கு அப்படின்னா நீங்க கூட இந்த எக்ஸாமுக்கு ஒழுங்கா உட்காந்து படிச்சு ஒரு 2 மாசம் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு ரிட்டையர் ஆகலாம். ஸோ மேபி இந்த ப்ராசஸ் வந்து சீக்கிரமா முடிஞ்சிடும். இப்போ இவங்க எத்தனை பணி நாட்கள்ல நாங்க இந்த ரிசல்ட்டை போடுறோம் அப்படின்றது டிஎன்பிசி ரொம்ப உணுப்பா இருக்காங்க. அப்படின்றக்கப்ப நான் 50 நாள்ல ரிசல்ட் போடுறேன், 80 நாள் ரிசல்ட் போடுறேன் அப்படின்றத சீக்கிரமா போட்டுருவாங்க. என்னன்னா இதுல வேகன்சிஸ் கம்மியா இருந்தாலுமே கூட அவங்க சொன்ன டைமுக்கு எல்லாத்தையுமே போடுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கை. ஸோ நாங்க படிச்ச காலத்துல எப்ப நோட்டிபிகேஷன் வரும்ன்றது யாருக்குமே தெரியாது. எப்ப பிலிமினரி எக்ஸாம் நடக்கும் போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்ப மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும் அப்படின்றது சுத்தமா தெரியாது. கிட்டத்தட்ட 11 மாசம் மெயின்ஸ் எக்ஸாம் படிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. சரிங்களா? நாங்களாம் 11 மாசம் ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் மட்டும் குரூப் 1க்காக படிச்சுட்டு இருந்தோம் 2012. சரிங்களா? ஸோ அது மாதிரி இருக்கும். அப்புறம் அதுக்கான ரிசல்ட் வந்து ஒரு வருஷம் கழிச்சு வரும். ஸோ இப்போ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பணியிடங்கள் மட்டும்தான் நமக்கு குறைவா இருக்கு. மற்றபடி இந்த ப்ராசஸ் உடைய வேகம் நம்ம வேகத்தை விட அதிகமா இருக்கு அப்படின்றதுனால நம்ம இந்த களத்துல இன்னும் கூட நல்லா போராடணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். சரிங்களா? ஸோ சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் இருக்கு, ஜியாகிரபி இருக்கு, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதாவது ஹிஸ்டரியை வந்து 2 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. ஏன்ஷியன் மிடிவல் ஹிஸ்டரி அப்படின்னு ஒன்று இருக்கும். 2வது ஹிஸ்டரி வந்து நம்மளுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். நம்ம ஸ்கூல்ல படிக்கிறப்ப ஒரே ஒரு ஹிஸ்டரி தான் படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ குடிமையியல் அப்படின்னு படிச்சிருப்போம், பொருளாதாரம் அப்படின்றத படிச்சிருப்போம், புவியியல் அப்படின்றத படிச்சிருப்போம், ஹிஸ்டரி படிச்சிருப்போம். அந்த ஹிஸ்டரியில ஏன்ஷியன் மிடிவல் மாடர்ன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதான் 2ஆ இருந்ததை ஒன்னாக்கிட்டாங்க. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பிளஸ் ஹிஸ்டரி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சிவிக்ஸ் தான் பாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இன்னும் கூட கொஞ்சம் நிறைய இருக்கும். அதில் நம்ம கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் படிச்சிருக்க மாட்டோம். 11th 12th பாலிட்டி படிச்சவங்களுக்கு இருந்திருக்கும். மற்றபடி 10th வரைக்கும் தான் நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே பாலிட்டி படிச்சிருப்போம். அதுல ஒன்றும் ஆர்டிகல்ஸ்ல அது இருக்காது. ஆனால் ஆர்டிகல்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ பாலிட்டி இருக்கு. அப்புறம் எக்கானமி பிளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடுடைய நிர்வாகம் எப்படி இருக்கு, தமிழ்நாடுடைய பொருளாதாரம், இந்தியாவுடைய பொருளாதாரம். ஸோ இதை சுத்தி உங்களுக்கு வந்து கேள்விகள் நிறைய கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து மோஸ்ட்லி பட்ஜெட்டு, வேளாண் பட்ஜெட்டு, எக்கனாமிக் சர்வே, அப்புறம் பாலிசி நோட்ஸு, பட்ஜெட் ஸ்பீச்சு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்திய திட்டங்கள், அப்புறம் இந்திய கவர்மெண்டோடைய திட்டங்கள் தமிழ்நாட்டில் என்னென்ன நடைமுறையில் இருக்கு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பா நல்லா பார்க்கணும். எக்கானமி நமக்கு பேசிக்கான எக்கானமி தான். சரிங்களா? ஸோ தமிழ்நாடு கல்ச்சர் ஹிஸ்டரி, அப்புறம் வந்து நம்மளுடைய வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் எல்லாமே இருக்கும். அதுல இருந்து 20 கேள்விகள். திருக்குறள் பாட் ரொம்ப முக்கியமான குரூஷியல் ரோல் பிளே பண்ணும். 20 கேள்வி அப்படின்னா அதுவே ஒரு 2-3 கேள்வி திருக்குறள் இருந்து கேட்டுருவாங்க. ஸோ அதுவும் நம்ம ஈஸியா பிடிச்சிடலாம், ஒன்றும் பெரிய கஷ்டமா இருக்காது. ஆப்டிடியூட் ரீசனிங்ல இருந்து 25 கொஸ்டின் அப்படின்றது கேட்கறாங்க. மொத்தம் 100 கேள்விகள். இது இல்லாம தமிழ்ல 100 கேள்விகள். ஸோ 200 கேள்விகள் மொத்தம். 200 கேள்விகளுக்கு ஒரு கேள்விக்கும் 1.5 மார்க்ஸ் போட்டிருப்பாங்க. அப்ப 300 மதிப்பெண்கள். ஸோ லாஸ்ட் டைம் 168 எடுத்தவங்களுக்கு பாதி பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஸோ 32 கேள்வி தான் நீங்க தப்பு பண்ணணும். அதுக்கு மேல தப்பு பண்ணீங்கன்னா லாஸ்ட் டைம் வேலை கிடைக்காது. இந்த டைம் வேகன்சிஸ் கம்மியா இருக்கிறதுனால கண்டிப்பா 170+ அப்படின்றது ஸ்கோர் போகும். நான் ரொம்ப அதிகமா சொல்லலை. ஏன் சொல்லல அப்படின்னா தமிழ் கொஞ்சம் புதுசா இருக்கு சிலபஸ். அதனால எல்லாராலையும் 100க்கு 100 எல்லாம் போட முடியாது. 95க்கு மேல போட்டாவே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். சரிங்களா? அதுமில்லதான் அந்த மார்க் வந்து கட் ஆஃப் நீங்க குறைஞ்சி வர்றது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரே மார்க்ல 1500 பேர் 2000 பேர் போல இருப்பாங்க. ஸோ கொஸ்டினுடைய டஃப் அப்படின்றது பொறுத்து இப்ப ஃபர்ஸ்ட் மார்க் வந்து ஒரு 185 இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு 170 வரைக்கும் ஒரு 3000 பேர் இருப்பாங்க. அப்புறம் 169லயே வந்து ஒரு 500 பேர் இருப்பாங்க. 168ல 1000 பேர் இருப்பாங்க. ஸோ இது வந்து எண்ணிக்கை அப்படியே கூடிக்கிட்டே போகும். ஸோ கட் ஆஃப் அப்படின்றது இன்னும் டைம் நிறைய இருக்கு, பின்னாடி பாத்துக்கலாம். ஆனாலும் 170க்கு மேல நீங்க மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம போராடிட்டு இருக்கிறோம். ஸோ இதுதான் பேசிக்கான இந்த தேர்வு பத்தியான அறிமுகம். சரிங்களா? ஓகே, ஸோ இதுக்கு நான் எங்க படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் லட்சுமிகாந்த் புக்கு படிக்கணுமா, வெங்கடேசன் புக்கு படிக்கணுமா, பெரியார் 1000 வினாவிடைகள் படிக்கணுமா, அப்புறம் வந்து தமிழ்நாடு பட்ஜெட் ஃபுல்லா எல்லாத்தையுமே எல்லா பாலிசி நோட்டையும் எடுத்து நான் படிக்கணுமா, அப்புறம் இந்தியன் கவர்மெண்டோடைய எக்கனாமிக் சர்வே ஃபுல்லா படிக்கணுமா, அதெல்லாம் தேவையில்லை. இது குரூப் 4 அப்படின்றதுனால ரொம்ப மேலோட்டமாக தான் இது இருக்கும். ஸ்கூல் புக்ல இருந்து நம்ம கவர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். லாஸ்ட் இயர் ஹிஸ்டரியில இருந்து 10 கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த டைமும் ஹிஸ்டரி பிளஸ் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்து 10 கேள்வி. ஆனா பாருங்க, ஹிஸ்டரியில இருந்து 10 கேள்வி கேட்டிருக்காங்க. ஐஎன்எம்ல இருந்து 11 கேள்வி, 21 கேள்வி நமக்கு இந்த பாட்டுல இருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க. அப்படின்றப்ப இப்ப வெறும் 10 கேள்வி தான் அப்படின்னு சொல்றதுனால
என்னன்னா லாஸ்ட் டைம் இந்த 10 கேள்வி கேட்டிருக்காங்க இல்லைங்களா, அது எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா 7th இருந்து ஒரு கேள்வி, 9th இருந்து ஒரு கேள்வி, 10th இருந்து ஒன்னு, 11th இருந்து 5 கேள்வி, 12th இருந்து ஒன்னு. ஸோ ஹிஸ்டரி அப்படின்றது ஏன்ஷியன் மிடிவல் ஹிஸ்டரி வந்து 7th 9th அண்ட் 11th தான் அதிகமான ஃபோக்கஸ் இருக்கும். அதுல இருந்து தான் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இந்த பார்ட், அதாவது 7வது புக்கை நம்ம ஃபுல்லா படிக்கணுமானா ஹிஸ்டரிக்கு இல்ல, நமக்கு சிலபஸை எடுத்து வச்சுட்டு சிலபஸ்ல எது இருக்கோ அதை மட்டும் படிச்சா போதும். நான் கீழே பிடிஎஃப் போடுறேன், வேர் டு ஸ்டடி ஸ்கூல் புக்கு, அது நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதை மட்டும் நம்ம படிச்சா போதும். அதாவது 10 கேள்வியில நமக்கு 9 கேள்விகள் பள்ளி பாட புத்தகத்துல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதைதான் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஐஎன்எம்ல 11 கேள்விகள் லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதுல 10th இருந்து 5 கேள்வி, 12th இருந்து 4 கேள்வி, 8th இருந்து ஒரு கேள்வி. அப்ப 9 கேள்வி நமக்கு ஸ்கூல் புக்ல இருந்தே கேட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஸ்கூல் புக்கே போதும் நம்ம குரூப் 4 பாஸ் பண்றதுக்கு. 85% வந்து ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டுருவாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு 15% எங்க இருந்து கேட்பாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் எடுத்து கேட்பாங்க. அது இல்லாம கொஞ்சம் வெளியில இருந்தும் கேட்பாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு கேள்வி 2 கேள்வி கேட்கறாங்க அப்படின்றதுக்காக நான் லக்ஷ்மிகாந்த் ஃபுல்லா படிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா அது மட்டும்தான் படிப்பேன் இந்த 75 நாள்ல. அதெல்லாம் தேவையில்ல, நமக்கு பேசிக்கா கவர் பண்ணக்கூடியதை நம்ம எல்லாத்தையுமே படிச்சிடணும். இப்போ 12th பாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 கேள்வி கேட்டிருக்காங்க. அதுல எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னா 6th இருந்து 1, 8th இருந்து 3, 9th இருந்து 1, 10th இருந்து 3, 11th இருந்து 2, 12th இருந்து 2, சரிங்களா? ஸோ இதுதான் எல்லாமே ஸ்கூல் புக்ல கவர் ஆயிருக்கு பாருங்க. 3, 2, 5, 7, 8, 9, 10, 11, 12, 12க்கு 12 ஃபுல்லா பாலிட்டி நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து படிச்சாவே போதும். இதுவே நீ குரூப் 1க்கோ இல்ல குரூப் 1க்கோ நீங்க படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஸ்கூல் புக்ல இருந்து கேட்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான அனாலிசிஸ்லாம் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸ்டாண்டர்ட் புக்கை நம்ம எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடணும். சயின்ஸ்ல இருந்து 8 கேள்வி கேட்டிருக்காங்க. 8 கேள்வியுமே கவர் ஆயிருக்கு ஸ்கூல் புக்ல. 8th இருந்து 1, 9th இருந்து 2, 10th இருந்து 3, 11th இருந்து 1, சரிங்களா? ஸோ என்னன்னா இப்ப ஒரு சில கேள்விகள் 10வதுலயும் இருக்கும், 7வதுலயும் இருக்கும். 2 இடத்துலயுமே நிறைய கேள்விகள் இது மாதிரி ஓவர்லேப் ஆகிறதுக்கும் இருக்கு. ஜியாகிரபி பாருங்க, 4 கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த 4 கேள்வியுமே 10வது சோசியல் சயின்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. இந்தியாவுடைய நில அமைப்பு, இமயமலை தொடர்கள் எல்லாமே அதுல இருந்து தான் கேள்விகள் எடுத்து கேட்டாங்க. ஸ்கூல் புக்கை நீங்க நல்லா படிச்சுட்டாவே போதும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? ஸோ எக்கனாமி பாருங்க, உங்களுக்கு வந்து 9 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுல 10th இருந்து 2, 11th இருந்து 5, 12th இருந்து 2. ஸோ 9 கேள்விக்கு 9 கேள்வி, 9 out of 9 நம்ம ஸ்கூல் புக்லேயே கவர் ஆயிடுச்சு. யூனிட் 8க்கு வந்து 6 கேள்வி கேட்டிருக்காங்க. 6ல் 5 கேள்வி வந்து கவர் ஆயிருக்கு. யூனிட் 9 2 கேள்வி, ரெண்டுமே வந்து பாலிசி நோட்ல இருந்து சிலது கேட்டிருக்காங்க, சரிங்களா? கொஞ்சம் வெளியில இருந்து கேட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 80% கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்ல இருந்தே கவர் ஆயிடும். அவ்வளவுதான். மற்றபடி கரண்ட் அஃபேர்ஸ் 80%னா ஜிஎஸ்ல மட்டும் சொல்றேன். ரீசனிங்கும் அதுக்கப்புறம் ஆப்டிடியூடும் நம்ம தான் ஒர்க் அவுட் பண்ணணும், சரிங்களா? ஒரு சாப்டருக்கும் இப்ப கூட்டு வட்டி அப்படின்னா மொத்தமா 7 மாடல் தான் இருக்கும். அந்த 7 மாடல் சம்மையும் நம்ம திருப்பி போட்டு ஒரு மாடல்ல ஒரு 5-6 சம் போட்டிங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிடும், நமக்கு வந்துடும் இதுதான் நமக்கு அப்படின்றது தெரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? ஸோ 80% ஆஃப் ஜிஎஸ் வந்து ஸ்கூல் புக்ல இருந்து கேட்கறாங்க. ஸ்கூல் புக்கை நல்லா தரவா படிச்சா போதும். அதில் நல்ல கொஸ்டின் வச்சு நல்லா சால்வ் பண்ணீங்க அப்படின்னா போதும், நம்ம இந்த ஜிஎஸ் ரொம்ப அசால்ட்டா கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி தமிழுக்கும் அதே மாதிரிதான். இப்ப நான் பிடிஎஃப் கீழே லிங்க் ஒன்று போடுறேங்க, அந்த பிடிஎஃப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல கடந்த ஒரு 20 வருஷத்தோடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே அதாவது நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும், மெட்டீரியல் இருக்கும், எல்லாத்தையும் தொகுத்து ஒன்னாவே போட்டிருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை நீங்க படிச்சு அதுக்கான கொஸ்டின்ஸை நீங்க அட்டன் பண்ணி பாத்தீங்கன்னா போதும், கண்டிப்பா நம்மளால நல்ல மார்க் அப்படின்றது ஸ்கோர் பண்ண முடியுங்க. ஓகேங்களா? ஓகே, இதுல கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து லாஸ்ட் டைம் 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது கூட எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, இந்த சார்க் சம்மிட், G7, G8, அப்புறம் பிளேசஸ், ரொம்ப முக்கியமானது என்ன, பயோ, அதாவது நம்மளோட உயிர் கோளங்கள் வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க, சதுப்பு நிலங்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்றத கேட்பாங்க, சரிங்களா? ஸோ இது மாதிரியான இடம், அப்புறம் புத்தகம் மற்றும் தலைவர்கள், இதை வச்சுதான் கேட்பாங்க. அப்புறம் நம்மளுடைய எக்கனாமிக் சர்வேல இருந்து கேட்பாங்க, பட்ஜெட்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, ஸ்கீம்ஸ்ல இருந்து கேட்பாங்க. அதுல 11 கேள்வியில நீங்க ஒண்ணுமே படிக்காம போனீங்கனாலுமே கூட 4ல இருந்து 5 கேள்வி உங்களால ஆன்சர் பண்ண முடியும். மோஸ்ட்லி ஜிகே ரிலேட்டடா தான் இருக்கும். அதனால நான் கரண்ட் அஃபேர்ஸ் இப்ப இருந்தே நான் கவர் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிக்காதீங்க. அது எங்க ஆரம்பிச்சிடலாம், எங்க முடிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால நம்ம படிச்சுட்டே இருப்போம். அது அந்த நேரத்துல தமிழையோ இல்ல யூனிட் 5 and 6 படிச்சா நிறைய மார்க் அப்படின்றது வரும். இருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையும் படிக்காம எதுல அதிகமான மார்க் கேட்கறாங்களோ அதை முதல்ல நல்லா படிச்சுட்டு
அப்புறமா மற்றதை படிங்க. ஆப்டிடியூட் நல்லா படிங்க, தமிழ் நல்லா படிங்க, யூனிட் 5 and 6 நல்லா படிங்க, பாலிட்டி நல்லா படிங்க, அப்புறம் மற்ற சப்ஜெக்ட் நீங்க படிங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அனாலிசிஸ் லாஸ்ட் இயர் கேட்டது. ஸோ இந்த வருஷம் வந்து கொஸ்டின் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக தான் கேட்பாங்க. காம்படிஷன் நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே இருக்கு அப்படின்றதுனால தமிழ் ரொம்ப ஸ்டாண்டர்டாக கேட்பாங்க. ஸோ தொடர்ந்து படிங்க. ஸ்கூல் புக் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மெட்டீரியல் எடுக்க முடியல அப்படின்னா நாங்கள் வந்து கம்பைல் பண்ணி நிறைய புக்ஸாகவே போட்டிருப்போம். சரிங்களா? ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ எக்கனாமிக்கு, சரிங்களா, பாலிட்டிக்கு போட்டிருப்போம். சரிங்களா? ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் எடுத்து நம்ம போட்டிருப்போம். ஃபிசிக்ஸு, இன்டர்நேஷனல் மூமெண்ட்டு, ஸோ எல்லாத்துக்குமே இது மாதிரி புக்காக எடுத்து போட்டிருப்போம். இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது ஒரு 80% கவர் ஆகி ஒரு 20% வந்து கொஞ்சம் வெளியில் இருக்கக்கூடிய முக்கியமான மெட்டீரியலையும் எடுத்து சேர்த்து போட்டிருப்போம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவை அப்படின்னா கீழவே நான் டீட்டெயில் சொல்கிறேன், நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாமை நம்ம அழுத்தி உட்காந்து படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக நம்மளால் இந்த முறையே இந்த வருஷமே நம்மளால வேலையை வாங்க முடியும். டெஸ்ட் பேட்ச் அண்ட் ரெகுலர் பேட்ச் டீட்டெயில் நான் கீழே போடுறேங்க, அதையும் நீங்கள் பாருங்கள். டெஸ்ட் பேட்ச் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். டெஸ்ட் பேட்சுக்கு ஜிஎஸ்ஓடைய எக்ஸ்பிளனேஷன் தனி வீடியோவோ பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூடும் எல்லா சம்மையும் சால்வ் பண்ணி அனுப்பிச்சி வச்சிருவோம். சரிங்களா? சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வரியிலையும் முக்கியமான கேள்விகளா எடுத்து அதை நீங்க கேள்விகள் ஃபுல்லா படிச்சிட்டீங்கன்னாவே அந்த சிலபஸ் ஓரளவு கவர் பண்ற மாதிரி நமக்கு வந்துடும். ஸ்கூல் புக் அப்படின்றது பைபிள். நம்ம அதை தீவிரமா படிச்சோம் அப்படின்னா இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. சரிங்களா? வேகன்சி கம்மியா இருக்குன்ட்டு இப்ப மெதுவா ஆரம்பிக்காதீங்க. இனிமே அதை ஆட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா அதற்கான வேலைகள் எல்லாருமே, எல்லா அரசு கட்சி தலைவர்களாகட்டும் எல்லாருமே குரல் கொடுப்பாங்க. இந்த எண்ணிக்கை கூடிக்கிட்டே தான் இருக்கும். ஐயோ நான் கம்மியா வந்துச்சு அப்படின்னு படிக்காம இருந்தேன், இப்ப நிறைய ஆட் பண்ணிட்டாங்களேன்னு வருத்தப்படாதீங்க. கண்டிப்பா இதை ஆட் பண்ணுவாங்க. நம்பிக்கையோட படிங்க. கண்டிப்பா வேலை அப்படின்றது உறுதியா வாங்கிடலாம். நன்றிங்க.